ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன், எம்எஸ் பவர் பாயிண்ட் எடுத்துருந்துருப்போம். ஸோ அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆஃபீஸில் எடுக்க போகிறோம். ஸோ ஓப்பன் ஆஃபீஸை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறத இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன்னா என்னங்கிறத நான் சொல்லியிருக்கேன். பவர் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது தான் ஓப்பன் ஆஃபீஸில் இம்ப்ரெஸ். ஸோ அப்படிங்கிறத என்னங்கிறத சொல்லியிருக்கேன். அப்படி நீங்கள் உங்களுக்கு தெரிலனா நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இம்ப்ரெஷன். ஸோ இம்ப்ரெஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்க: இன்ட்ரோடக்ஷன், கிரியேட்டிங் ப்ரெசன்டேஷன், சேவிங் ப்ரெசன்டேஷன் ஃபைல்ஸ், மாஸ்டர் டெம்ப்ளேட்ஸ் அண்ட் ரீயூசபிலிட்டி, ஸ்லைடு டிரான்சாக்ஷன், மேக்கிங் ப்ரெசன்டேஷன் சிடிஸு, ப்ரெசன்டிங் ஹேண்ட் அவுட்ஸு, ஆப்ரேட்டிங் வித் எம்எஸ் பவர் பாயிண்ட் ஃபைல்ஸு, ஸ்லைட்ஸு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் ப்ரெசன்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸில் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸில் உள்ள ப்ரெசன்டேஷன் போன வீடியோவில் பண்ணதே என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே இருக்குது கம்ப்யூட்டர் சென்டர்னு நான் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை டேரெக்டாக வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸில் டேரெக்டாக இம்போர்ட் பண்ண போகிறேன். இம்போர்ட்னா அந்த ஃபைலை, அதாவது பவர் பாயிண்ட், எம்எஸ் ஆஃபீஸ் பவர் பாயிண்டில் பண்ண ஃபைலை ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸில் ஓப்பன் பண்ண போகிறேன். அப்படி நான் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு கிரியேட்டிங் ப்ரெசன்டேஷன் வந்துடும், இது எல்லாமே வந்துடும். அதுவும் இல்லாமல் எம்எஸ் பவர் பாயிண்டில் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸில் ஓப்பன் பண்ணுறேன், இந்த டாப்பிக்கும் வந்துடும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த டாப்பிக்கை டேரெக்டாக கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்தால் அந்த ஃபைலில் இதை எல்லாத்தையும் சொல்லி தரப்போகிறேன். ஸோ டேரெக்டாக நம்ம கிளாஸுக்குள்ள வர போயிடலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் வந்து ஓப்பன் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரெசன்டேஷனுக்குள்ளார நான் போயிடுறேன். இதில் வந்து எம்டி ப்ரெசன்டேஷனாக ஃப்ரம் டெம்ப்ளேட்டா அப்படின்னு கேட்குறாங்க. கிடையாது. நான் என்ன பண்ணிடுறேன், ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ப்ரெசன்டேஷன், ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரெசன்டேஷன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டரில் போயிட்டு பிக்சர்ஸில் ஏற்கனவே எம்எஸ் ஆஃபீஸில் பவர் பாயிண்டில் பண்ண ஃபைலை நான் எடுக்கிறேன். ஸோ போன வீடியோலேயே நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோலேயே வந்திருக்கும். ஸோ இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்திருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபைலை வச்சு நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபைல் இதில் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஏற்கனவே போன வீடியோவில் இதை நான் கிளாஸ் எடுத்திருப்பேன். ஸோ அதிலே நீங்கள் பாருங்கள், இந்த ஃபைலு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது ஓப்பன் பண்ணதுக்கு பிற்பாடு. ஸோ அந்த ஃபைலையே வச்சு நான் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தர போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருவோம். ஃபைல்னு போனீங்கன்னா உங்களுக்கு நியூ, ஓப்பன், ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸு, விசார்ட்ஸு, க்ளோஸு, சேவ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது, பிடிஎஃபை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, சென்ட் பண்ணுறதுனா டாக்குமெண்ட் இமெயில் பண்ணுறது, இமெயிலை பிடிஎஃபாக பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த ஃபைலில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். இல்லை நீங்கள் பிரிண்ட் கொடுக்கறது, பிரிண்டர் செட்டிங்ஸை போய் பார்க்குறது. பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு A4 சைஸ்லேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லீகல் சைஸ்லேயோ வந்து 3 பிரிண்ட்டாக வரும்.
ஓகேவா? ஸோ ஃபைல் ஆப்ஷன் முடிஞ்சிச்சு. எடிட் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கட்டு, எடிட்டு, பேஸ்ட்டு, செலக்ட்டு, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸு, பாயிண்ட்ஸு, க்ளூ பாயிண்ட்ஸு இதெல்லாம் வரும். க்ளூ பாயிண்ட்ஸு இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டில் வர ஆப்ஷனு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி அந்த பர்டிகுலர் இதை வந்து மார்க் பண்ணி அதை டெலீட் பண்ணுறது, அதில் உள்ள வந்து மார்க்கிங்ஸை ஹைட் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியூவில் போய் பார்த்தீங்கன்னா நார்மல் அவுட்லைனு, ஸ்லைட் ஷார்ட்டரு, ஸ்லைட் ஷோ, நோட்ஸ் பெர் பேஜ், ஹேண்ட் அவுட் பெர் பேஜ் இதெல்லாம் கூட நம்ம சின்னதாக பார்க்கலாம். இப்போ நார்மலுங்கிறது இதான். இப்போ அவுட்லைன் அப்படிங்கிறது என்னென்ன இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது. இப்போ இந்த 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 இதில் போனீங்கன்னா என்னென்ன அவுட்லைன் இருக்குது, இந்த ஸ்லைடில் என்னென்ன அவுட்லைன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது. ஸோ அவுட்லைனுங்கிறது இதான். இந்த அவுட்லைனை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அதை தனியாக டிசைன் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம நார்மலில் கொண்டு வந்துடுறோம் அவுட்லைனுக்கு பதிலாக. ஸ்லைடு ஷார்ட்டர்னா ஒன்றுமே கிடையாது. எந்த சைடு முன்னாடி வரணும், எந்த சைடு ரெண்டாவதாக வரணும் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட் பண்ணுறது. ஸோ எந்த சைடு முன்னாடி வரணும், எந்த சைடு பின்னாடி வரணும் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட் பண்ணுறது தான் வந்து ஸ்லைடு ஷார்ட்டர். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படிலாம் இல்லை. ஸோ ஸ்லைடு ஸ்டார்ட் பண்ணணுன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்லைட் ஷோ நீங்கள் ஸ்லைட் ஷோ எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்தோமோ அதே மாதிரியே இதில் ஸ்லைட் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. கீபோர்டை ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் வரா மாதிரி, மவுஸை ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் வரா மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் இப்போ பாருங்கள், மவுஸ் இல்லைனா கீபோர்டு ஏதோ ஒன்று ப்ரெஸ் பண்ணுறேன், ஒவ்வொன்றா வருது பாருங்கள். இத்தனைக்கும் இது எல்லாம் நான் டிசைன் பண்ணது எதில் அப்படின்னா பவர் பாயிண்டில் டிசைன் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்டில் டிசைன் பண்ணது எதில் ஒர்க் ஆகுது அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸில் ஒர்க் ஆகுது. இத்தனைக்கும் நான் ஓப்பன் ஆஃபீஸில் எதுவுமே எடிட் பண்ணலை, டேரெக்டாக அங்கேருந்து இங்கே கொண்டு வந்த ஃபைலு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியூவில் வந்து ஸ்லைட் ஷோ பார்த்தாச்சு, நோட்ஸ் பேஜ் பார்த்தாச்சு. நோட்ஸ் பேஜுங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு பேஜையும் நோட்ஸு இதை பற்றி அந்த அந்த பேஜை பற்றி ஏதாவது நோட்ஸ் நம்ம சொல்ல வேண்டியதை நோட் பண்ணி வைக்கிறது தான் நோட்ஸ் பேஜ். ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்கள பேசும்போது, அது மாதிரி ஹேண்ட் அவுட் பேஜுங்கிறது நம்ம அதிலே பார்த்துருப்போம். மைக்ரோசாஃப்ட்லேயும் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் ஹேண்ட் அவுட் பேஜ். ஸோ ஹேண்ட் அவுட் பேஜுங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லைடையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ஒன்றா பார்க்குறதுக்கு பதிலாக மொத்தமாக கொண்டு வந்து வச்சு என்னென்ன இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறது தான். இதை நீங்கள் வந்து இவ்வளவும் ஆக்கிக்கலாம், இப்படியும் ஆக்கிக்கலாம், இப்படியும் ஆக்கிக்கலாம். இதனால் பண்ணுறதுனால என்ன பெட்டர் அப்படின்னா ஒவ்வொரு பேஜ்லேயும் வந்து ஒவ்வொரு ஸ்லைடும் எத்தனை இருக்குது, ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் என்ன ஹெட்டரு, டேட்டு, டைமு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடு மாஸ்டர், நோட்ஸ் மாஸ்டர் இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. கலர், கிரே ஸ்கேல் இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. என்ன ரீசன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு நேமாக தான் கொடுத்துருக்காங்க. கிரே ஸ்கேல்னா என்ன, பிளாக் அண்ட் ஒயிட்னா என்ன அப்படிங்கிறத ஒரு படமாக போட்டு கொடுத்தா நீங்களாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது என்னங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. கலர்னால் ஒன்றும் கிடையாது. இது எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குதோ அதேமாதிரி கிரே ஸ்கேல்னால் பிளாக் அண்ட் ஒயிட்டு அது மாதிரி இருக்கும். ஸோ அது வேண்டாம் நமக்கு அந்த ஆப்ஷனு. ஸ்லைடு பார்ங்கிறது இதுதான். அது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா வேணான்னா விட்டுடலாம். டூல்ஸ் பாரு, ஸ்டேட்டஸ் பாரெல்லாம் இதுதான் ஸ்டேட்டஸ் பாரு, டூல்ஸ் பார்லாம் இதுதான் டூல்ஸ் பாரு. ஸோ இதெல்லாம் வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா எடுத்துடலாம். அதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உள்ளது எல்லாமே இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். ஸோ அதில் எந்த எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இன்செர்ட்டில் வருவோம். இன்செர்ட்டில் வந்தீங்கன்னா ஸ்லைடு உங்களுக்கு நியூ ஸ்லைடாக வேணும்னா ஸ்லைடு இன்செர்ட் பண்ணிக்கலாம். இல்லை டூப்ளிகேட் ஸ்லைட்னா இதே ஸ்லைடை இன்னொரு வாட்டி இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லைடுன்னு கொடுத்தா இது வந்து நியூ ஸ்லைடு. இந்த ஸ்லைடு வேணாம் அப்படின்னு நீங்கள் டெலீட் கொடுத்துட்டிங்கன்னா டெலீட் ஸ்லைடு கொடுத்துடலாம். ஸோ இன்செர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஸ்லைட்லாம் இதே மாதிரி இன்னும் ஸ்லைடு இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு பாருங்கள். வேணான்னா நீங்கள் டெலீட் கொடுத்துடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட்டில் ஸ்லைட் டூப்ளிகேட்டு இதெல்லாம் வந்துடுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர், டேட் அண்ட் டைமு, ஃபீல்ட்ஸு இதெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா. ஒவ்வொருத்துக்கும் பேஜ் நம்பர் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், டேட் அண்ட் டைம் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். ஃபார்மேட்டிங் மார்க்கு, ஹைப்பர் லிங்க்குங்கிறது ஒவ்வொரு பேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது லிங்க் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். அனிமேட்டட் இமேஜுங்கிறது நம்ம ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத இது பண்ணி அதை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணலாம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ். இந்த பிக்சர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இதிலே பார்த்துருப்போம் எம்எஸ் ஆஃபீஸ்லேயே. ஃப்ரம் ஃபைல்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம், ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம் செலக்ட் சோர்ஸ்லேருந்து. இல்லை அப்படின்னா இங்கேருந்து எடுத்துக்கலாம். இது டேபிள். இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று வேணும்னா டேபிள் நீங்கள் டிசைன் பண்ணலாம். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்லைடை நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு டேபிள் போடணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த டேபிள் இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த டேபிளுக்கு ஒரு கலர் கொடுத்து நம்ம வச்சுக்கலாம். அந்த டேபிளை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அந்த டேபிள் ஏதாவது டைப் பண்ணலாம். அந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் அந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளு. மூவி அண்ட் சவுண்டு. ஸோ மூவி அண்ட் சவுண்டு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸில் இருக்குன்னா அதையுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்ஜெக்ட் என்ன, ஓஎல்இ ஆப்ஜெக்ட் பிளக்இன் ஃபார்முலா ஏதாவது வேணும்னா நீங்கள் இதில் போட்டுக்கலாம். ஓஎல்இ ஆப்ஜெக்ட்டுங்கிறது மூவபிள் ஆப்ஜெக்ட்டு. பிளக்இன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, பட் அது தேவையில்லை. ஃபார்முலாஸ் எதாவது ஆட் பண்ணிக்கிறதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சார்ட் ஏதாவது நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து சார்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளோட்டிங் ஃப்ரேம், அதாவது ஃப்ளோட்டிங் ஃப்ரேமுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸில் கிடையாது. பட்டு அது என்னங்கிறத அப்புறமா நம்ம வந்து ப்ராக்டிக்கல் வரும்போது தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலு. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுன்னா ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த எம்எஸ் ஆஃபீஸ் ஃபைல்லையே நீங்கள் சேவ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஓப்பன் ஆஃபீஸ் ஃபைலாகவே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மட்டை பொறுத்தவரையும் நீங்கள் சொல்லவே தேவையில்ல. கேரக்டரு என்னென்ன எந்த கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு வேணும், இட்டாலிக்கில் வேணுமா, என்ன சைஸில் வேணும் அப்படிங்கிறத ஆட் பண்ணி அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் கேரக்டரு. இந்த ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ் அண்டு நம்பரிங்ஸ் எல்லாம் இதில் நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபார்மேட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை, வேர்டில் நீங்கள் பார்த்துருக்கிறது தான். ஸோ லைன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏரியா பெயிண்ட் அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கலர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். அதான் அது ஒரு பெயிண்ட் மாதிரி, அவ்வளோதான். பெயிண்ட் ஆப்ஷன் மாதிரி ஃபார்மேட்டில் போயிட்டு ஏரியாவில் போயிட்டு ரெட் கலர் இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இந்த லெட்டர்ஸ் நான் பெருசாக்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து பெருசாக்கிக்கலாம். போல்டு பண்ணிவிட்டு சைஸை வேணால் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபார்மேட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை. தான் ஸ்லைட் டிசைனு, ஸ்லைட் லே அவுட்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு ஸ்லைடும் வந்து பார்த்திங்கன்னா கட்டமாக வச்சு என்ன மாதிரி லே அவுட் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபார்மேட்டிங், அவ்வளோதான். ஃபார்மேட்டில் இதுதான் ஆப்ஷன். டூல்ஸில் ஒன்றுமே கிடையாது. ஸ்பெல்லிங் செக் பண்ணுறது, லாங்குவேஜஸ்ஸு, கேலரியிலேருந்து ஏதாவது ஆட் பண்ணுறது, கலர் ரீப்ளேஸு, மீடியா பிளேயரில் இதை வந்து ப்ளே பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக தேவைப்படாத டூல்ஸில். ஸ்லைட் ஷோ நம்ம கொடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்லைட் ஷோ நம்ம ஒன்று ஒன்றா கொடுத்து பார்க்கலாம். ஸோ நம்ம இதை ஆட் பண்ணியிருக்க ஸ்லைடு. ஸோ ஸ்லைட் ஷோவில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸ்லைட் ஷோ செட்டிங்ஸு. இந்த ஸ்லைட் ஷோ செட்டிங்ஸில் போனீங்கன்னா எந்தெந்த ஸ்லைடு எப்போ ரன் ஆகணும், எத்தனை நிமிஷம் ஒவ்வொரு ஸ்லைடு நிற்கணும், இல்லை பர்டிகுலராக ஒரு ஸ்லைடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்ஸ் கொடுக்கறது, கஸ்டம் அனிமேஷன். ஏதாவது அனிமேஷன் நீங்கள் இதில் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பாக்ஸு, சர்க்கிளு அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இதான் அந்த அனிமேஷனு. ஸோ அனிமேஷனையுமே நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் அது வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்லைட் ட்ரான்ஸ்லேஷன்ங்கிறது ஒவ்வொரு ஸ்லைடும் நீங்கள் எப்படி வேணுங்கிறத டிசைட் பண்ணிக்க முடியும். டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு அது மாதிரி என்னென்ன ப்ளே ஆல் சைட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா எல்லா ஸ்லைட்ஸுக்குமே ஒரே ஆப்ஷன், அந்த கவர் லெஃப்ட் டவுன் அது வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ விண்டோஸ் அப்படின்னா நியூ விண்டோவா க்ளோஸ் விண்டோவா, இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணணுன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம், நியூ விண்டோ ஓப்பன் பண்ணால் நியூ விண்டோ பண்ணிக்கலாம். ஹெல்ப்பில் போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ஹெல்ப் விண்டோ ஓப்பன் ஆகும், ஆப்ஷன்ஸ் இருக்காது. நீங்கள் எதை எப்படி யூஸ் பண்ணணும், எது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இந்த கிளாஸ் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் எடுத்திருக்கிற எம்எஸ் ஆஃபீஸில் பவர் பாயிண்ட் கிளாஸ் எடுத்திருப்பேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல் ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்திருப்பேன். அதை போய் பாருங்கள், நல்லாவே புரியும்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சொல்லிக் கொடுத்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே தான் இங்கே ஷார்ட்கட்ஸாக வச்சுருப்பாங்க. போல்டு, இட்டாலிக், அண்டர்லைனு, ஃபாண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படிலாம் பண்ணுறது, கலரு, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் புதுசாக ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அதே மாதிரி இங்கேயும் இதில் போனீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி லே அவுட்லாம் வேணுங்கிறத நீங்கள் இது பண்ணிக்கலாம். புதுசாக என்ன லே அவுட் வேணுங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். ஸோ அந்த லே அவுட்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லே அவுட்லாம் என்னென்ன லே அவுட்டில் டிசைன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் அனிமேஷன், ஒவ்வொன்றுத்துக்கும் அனிமேஷன் எப்படி எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் இது டிசைன் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி அனிமேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுவும் அதே மாதிரி தான், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு ஷேடோவுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம ஹெட்டிங்க்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம கொடுக்கறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நடுவில் அதுக்காக கொடுக்கறது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது ஒரு தேவைப்படக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக தேவைப்படக்கூடியும். கிளாஸ் வந்து ரொம்ப நாட்கள் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக எடுக்க முடியாது. ஸோ பொறுமையாக எடுக்கக்கூடிய காலங்கள் வரும் பொழுது நான் பொறுமையாக எடுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸில் வந்து போனீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லைடையும் தனியாக பார்க்க முடியும். இந்த ஸ்லைடை நம்ம தனியாக டிசைன் பண்ணவும் முடியும். ஓகேவா? அந்த ஸ்லைடில் என்னென்ன இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். டைட்டில், ஃப்ளோ சார்ட்டு, பிக்சர் என்னென்ன இருக்குது, 1 2 3 4, அதுக்குள்ளார உள்ளது 5 6 7 8. ஸோ இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம டிசைன் பண்ண முடியும். ஒவ்வொன்றுத்துக்கும் செட்டிங்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டாபிக்கு. இந்த டாபிக் நான் இப்போ கண்ட்ரோல் சேவ் கொடுத்து இதை நான் சேவ் பண்ணிடுறேன். உங்களுக்காக வேணால் இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூசிக்கு, வீடியோ, ஆடியோலாம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்டில் அந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய மியூசிக் சவுண்ட்ஸ் எல்லாம் இதில் எடுத்துக்குமாங்கிறது சந்தேகம்தான். இப்போ நான் கீபோர்டை அடுத்தடுத்த ஆப்ஷன் வரும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மீட்டிங் ஹால்லையோ இல்லை ஒரு பார்ட்டி ஹால்லையோ நீங்கள் இப்படி தான் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா பேசுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸில் ஒர்க் ஆகலை. ஓப்பன் ஆஃபீஸில் இருக்கிறது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் ஒர்க் ஆகாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை மட்டும் நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை மட்டும் நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஆனில் வச்சு நீங்கள் எல்லாம் ஸ்லைட் ஷோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சவுண்டோட உங்களுக்கு எல்லாம் ரன் ஆகும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருந்தால் கீபோர்டு, மவுஸ் இந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் வரா மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரா மாதிரியும் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் டைம் செட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து இதில் எதுவும் டவுட் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் கிளியராக தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதோட 6வது யூனிட் முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் ஒரு யூனிட் தான் இருக்குது. ஏதாவது பெண்டிங்ஸ் இருந்தால் கூட நான் வந்து எக்ஸாமுக்குள்ளார நான் முடிச்சு தரேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 7வது வீடியோ பார்ப்போம். ஸோ 7வது யூனிட் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் கூட நம்ம பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச வரையும் உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்குள்ளார வந்து என்னென்னலாம் கவர் பண்ண முடியுமோ நான் கவர் பண்ணி தரேன். ஓகே, தேங்க்யூ.